जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். சங்கர விஜயங்களும் ஆச்சாரியாள் குறித்த மற்ற நூல்களும். ஆச்சாரியாளின் சரித்திரத்தை சொல்வதற்கென்றே ஏற்பட்டதாக சங்கர விஜயங்கள் என்று சொல்கிற பல புஸ்தகங்கள் பல பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பிருஹத் சங்கர விஜயம், பிராச்சீன சங்கர விஜயம், ஆனந்தகிரிய சங்கர விஜயம், வியாசாச்சாலிய சங்கர விஜயம், மாதவீய சங்கர விஜயம், சித்விலாசிய சங்கர விஜயம், கேரளீய சங்கர விஜயம், கோவிந்தநாதீய சங்கர விஜயம் என்று இப்படி 7-8 இருக்கின்றன. குறிப்பு: பிரம்மானந்தீய சங்கர விஜயம் என்ற ஒரு நூலும் பிரம்மஸ்ரீ சி.வே. ராதாகிருஷ்ண சாஸ்திரிகளின் ஸ்ரீ சங்கர விஜய மகரந்தம் என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகரந்தம் என்பது ஆச்சாரிய சரிதத்தை கூறும் எல்லா நூல்களினின்றும் தொகுப்பு செய்து ஒன்றுக்கொன்று மாறுபட்ட விவரங்களையும் முடிந்த மட்டில் இசைத்து தரும் சமீபகால, அதாவது 1978ஆம் வருட சம்ஸ்கிருத நூலாகும். சதானந்தர் என்பவர் எழுதிய சங்கர விஜயசாரம் என்றும் ஒரு ஆச்சாரிய சரித்திரம் இருக்கிறது. பிருகத் சங்கர விஜயம் என்றால் பெரிசான விஸ்தாரமான சங்கர விஜயம் என்று அர்த்தம். அது முழுசாக கிடைக்கவில்லை. மற்ற புஸ்தகங்களில் அதிலிருந்து மேற்கோள்கள் கொடுத்திருப்பதிலிருந்தே அதை பற்றி தெரிகிறது. ஏறக்குறைய ஆச்சாரியாளின் காலத்திலேயே செய்யப்பட்டதென்று தெரிய வருகிறது. பிராச்சீன சங்கர விஜயம் என்றாலும் புராதனமான சங்கர சரித்திர புஸ்தகம் என்றே அர்த்தம். இதுவும் கிடைக்கவில்லை. கொட்டேஷன்களிலிருந்து தெரிவதோடு சரி. ஆனந்தகிரியம், கோவிந்தநாதீயம் என்றெல்லாம் சொல்வது அவற்றை எழுதிய ஆனந்தகிரி, கோவிந்தநாதர் ஆகியவர்களின் பெயரிலேயே புஸ்தகத்துக்கு டைட்டில் சொல்வதுதான். ஆனந்தகிரியின் முழு பெயர் அனந்தானந்தகிரி. சித்விலாசியம் என்பது சித்விலாசர் என்பவருக்கும், அதாவது விஞ்ஞான கந்தர் என்ற இன்னொருவருக்கும் நடந்த சம்வாத, அதாவது சம்பாஷணை ரூபத்தில் எழுதப்பட்டிருப்பதால் அப்படி பெயர் பெற்றிருக்கிறது. கேரளீயம் கேரள தேசத்தில் பண்ணப்பட்டது. கோவிந்தநாதீயத்திற்கும் இதற்கும் ஸ்வல்ப வித்தியாசமே. கோவிந்தநாதர் கேரளத்துக்காரர். எல்லாவற்றையும் விட அதிகமாக பிரச்சாரமாகி இருப்பது மாதவீய சங்கர விஜயம் என்பது. சங்கர விஜயம் என்று குறிப்பிடும் இந்த கிரந்தங்களை தவிர இன்னும் சில நூல்களும் ஆச்சாரிய சரித்திரத்தை கூறுபவையாக இருக்கின்றன. தமக்குள் காயத்ரி புகுவதற்கு முன் சரஸ்வதி புகுந்து விட்டாள் என்று ராஜசூடாமணி தீட்சிதர் என்பவர் சொன்னதாக சொன்னேன் அல்லவா? அவர் சங்கராப்யுதம் என்ற ஆச்சாரிய சரித்திரத்தை 8 சர்க்கங்களில் காவியமாக எழுதியிருக்கிறார். 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளில் இருந்தவர். 17ஆம் நூற்றாண்டு கடைசியில் இருந்த ராமபத்ர தீட்சிதரின் பதஞ்சலி சரிதத்தில் ஆச்சாரியாளுடைய பரமகுருவையும் குருவையும் பற்றி விரிவாக கதை சொன்னபின் கடைசி சர்க்கத்தில் சுருக்கமாக ஆச்சாரிய சரித்திரம் கொடுக்கப்பட்டிருப்பதை முன்பே சொன்னேன். ராஜசூடாமணி தீட்சிதர் அப்பைய தீட்சிதரின் மைத்துனர் என்றால் இவர் அவருடைய, அதாவது அப்பையருடைய தம்பி பேரரான நீலகண்ட தீட்சிதரின் சிஷ்யர். வள்ளி சகாய கவி என்பவர் ஸ்ரீ சங்கராச்சாரிய சம்பு என்று செய்திருக்கிறார். கவிதையும் வசன நடையும் கலந்து கலந்து வரும் காவிய வகைக்கு சம்பு என்று பெயர். சட்டம், சங்கீதம் இரண்டிலும் முக்கியமான புள்ளியாயுள்ள டி.எஸ். வெங்கடராமையரின் குறிப்பு: இவர் தற்போது காலமாகிவிட்டார். தகப்பனார் லக்ஷ்மண சூரி என்பவர். சூரி என்றால் சூரியன்தான். அறிவு ஜோதி என்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களையே சூரி என்பது. வைகுண்டத்தில் பகவானோடு சதா காலமும் நித்தியவாசம் செய்பவர்களை வைஷ்ணவர்கள் நித்திய சூரிகள் என்பார்கள். இவர், அதாவது லக்ஷ்மண சூரி, ஆச்சாரிய பாஷ்யங்களை அனுசரித்து ஈசோபனிஷத், மாண்டூக்யோபனிஷத் ஆகியவற்றுக்கு காரிகைகள் செய்திருப்பதிலிருந்து ஜார்ஜ் தேவ சதகம் என்பதாக பிரிட்டிஷ் ராஜாவின் மீது கவி செய்கிற வரையில் பல துறைகளிலும் தம்முடைய வியுத் புத்தியை, அதாவது இலக்கிய திறமையை காட்டியிருப்பதால் அக்காலத்தில் மைசூர் திவானாய் இருந்த சர்
கே. சேஷாத்ரி ஐயர் இவருக்கு சூரிப்பட்டம் கொடுத்தார். மகோபாத்தியாய பட்டமும் பெற்ற பண்டிதர். பகவத் பாதாப்யுதயம் என்பதாக அவர் நம்முடைய ஆச்சாரியாளின் சரித்திரத்தை பற்றி ஒரு சிறு காவியம் தம்முடைய கடைசி காலத்தில் செய்திருக்கிறார். பகவத் பாத சப்ததி என்ற பெயரில் 2 புஸ்தகங்கள் இருப்பதாக தெரிகிறது. சப்ததி என்றால் 70. ராமானுஜாச்சாரியாரின் மேல் வேதாந்த தேசிகர் யதிராஜ சப்ததி என்று 70 ஸ்லோகம் செய்திருக்கிறார். அதே போல ஆச்சாரியாளின் பேரில் ஜெகநாத கவி என்பவர் செய்திருப்பது பகவத் பாத சப்ததி. இவர் ஷாஜகானின் சபையில் இருந்த ஜெகநாத கவி இல்லை, வேறே ஒருவர். இந்த சப்ததி முழுசாக கிடைத்திருக்கிறது. உமா மகேஸ்வர சாஸ்திரி என்ற ஒருவர் செய்துள்ள இன்னொரு பகவத் பாத சப்ததியில் சில ஸ்லோகங்கள் அகப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். சுமார் 250 வருஷம் முந்தி இருக்கலாம். அப்போதிருந்த ஸ்ருங்கேரி சுவாமிகளின் குறிப்பு 1963 கூறியது. இங்கு குறிப்பிடப்பெறுபவர்கள் ஸ்ரீ ஸ்ருங்கேரி பீடத்தில் 1705 முதல் 41 வரை ஆச்சாரியர்களாக இருந்த ஸ்ரீ சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் 2. உத்தரவின் பேரில் அந்த மடத்து ஆஸ்தான வித்வானாயிருந்த காசி லக்ஷ்மண சாஸ்திரிகள் என்பவர் குருவம்ச காவியம் என்று 7 சர்க்கம் கொண்டதாக அந்த மடத்து குரு பரம்பரா சரித்திரம் எழுதியிருக்கிறார். அதில் முதல் 3 சர்க்கங்களில் ஆச்சாரியாளின் சரித்திரம் வருகிறது. ஆச்சாரியாளின் பெயரிலுள்ள ஒவ்வொரு மடத்திலும் உள்ள குரு பரம்பரை புஸ்தகங்களில் அவருடைய சரித்திர விவரமும் நிறைவோ கொஞ்சமோ இருக்கும். இந்த காஞ்சி மடத்திலும் அப்படி புண்ணிய ஸ்லோக மஞ்சரி, ஜெகத்குரு ரத்னமாலா, அதன் வியாக்கியானமான சுஷமா ஆகியவற்றில் இருக்கிறது. புராண இதிகாசங்களில் ஆச்சாரியால் ஈஸ்வர அவதாரமே என்று சொல்லியிருப்பதை முன்னமேயே சொன்னேன். அவற்றிலே குறிப்பாக சிவரகசியமும் மார்க்கண்டேய சம்ஹிதையும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே ஆச்சாரியால் சரித்திரத்தை சொல்கின்றன. ஒரு விதத்தில் அவற்றை நமக்கு பேசிக் டெக்ஸ்ட் என்கிறார்களே, அப்படிப்பட்ட ஆதார கிரந்தங்களாக வைத்துக் கொள்ளலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर.